வணக்கம். 6ஆம் ஸ்தானத்துல ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா இருந்துச்சுன்னா, அது தன்னுடைய காரகத்தை இழக்கும். பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா, அதனால அதிகரிக்கும். இப்ப லக்னத்துக்கு 6ஆம் ஸ்தானத்துல குரு பகவான் இருந்தாருன்னா, குழந்தைகள் பாத்தீங்கன்னா, குழந்தைகள்னால பிரச்சனைகள் வரும். இல்லைன்னா குழந்தைகளுக்கு மருத்துவ செலவினங்கள் பாத்தீங்கன்னா, அதிகமா செய்ய வேண்டியது வரும். அதனால பிரச்சனைகள். சிலருக்கு புத்திர பாக்கியமே பாத்தீங்கன்னா, தாமதமாகும். சிலருக்கு கிடைக்காமையும் கூட போலாம். குரு அஸ்தமனம் ஆச்சுன்னா, சிலருக்கு கிடைக்காமையும் கூட பாத்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி ஆண் மகனா இருந்துச்சுன்னா ஆண் மகனோட பாத்தீங்கன்னா பிரச்சனைகளோ சண்டைகளோ கலகங்களோ பிரிவினைகள் இருந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா அவங்க சார்ந்த பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால சங்கட்டங்கள் வரும். குருமார்களோடையும் பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகளோட பாத்தீங்கன்னா நமக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடியவங்க பெரியவங்களோட பாத்தீங்கன்னா எப்பவுமே சண்டை சச்சரவுகள் இருந்துட்டே இருக்கு. தெய்வானுகுலம் பாத்தீங்கன்னா சீக்கிரம் கிடைக்காது. எவ்வளவு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் கூட பாத்தீங்கன்னா இவங்க 108 திவ்ய தேசமே போயிட்டு வந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது. தெய்வானுகுலம் பாத்தீங்கன்னா கிடைக்காது. அதுல ஒரு சங்கட்டங்கள் பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே போல நல்ல பெயரை வாங்குறதும் கஷ்டமா இருக்கும். விரயங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்துகிட்டே தான் இருக்கும். செலவினங்கள் அதிகமாகும். கல்வியில பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச கல்வி பாத்தீங்கன்னா அடைய முடியாது. வேலையிலையும் நம்ம நினைச்ச வேலை முடியாது. ஒரு கல்வி நினைப்போம், வேற ஒண்ணு படிப்போம். அதே மாதிரி ஒரு வேலைங்கிறது நம்ம நிர்ணயிச்ச வேலைக்கு போக முடியாது. அது அந்த துறை இல்லாத வேற துறைகள் சார்ந்து வேலைக்கு போக மாதிரி பண்ணி தொழில் ரீதியாகவும் அதே தான் பாத்தீங்கன்னா சரி. அதே மாதிரி தொழில பாத்தீங்கன்னா வேலையில எல்லாம் அந்த டீச்சர்ல டீச்சிங் லைன்ல இருக்கிறது, ஒரு பேங்க் செக்டார் இருக்கிறது, ஒரு கோயில்ல ட்ரஸ்ட் சார்ந்து இருக்கிறது, ஆன்மீக லைன்ல இருக்கிறது, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்ப்புகள் என்னைக்கு இருந்துட்டே தான் இருக்கும். அதனால சண்டை சச்சரவுகளோ ஒரு பிரிவினைகளோ அதுல ஒரு சங்கட்டங்கள் பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் அது பலவீனப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நோயின்னு பார்த்தா குரு அஸ்தமனம் ஆச்சுன்னா மனநிலை பாதிக்கப்படும். புத்தி பேதலிச்ச மாதிரியே இருந்துட்டே இருப்பாங்க. கூட புதன் சந்திரன் எல்லாம் சேர்ந்துச்சுன்னா இன்னும் ராகு கேதுக்கெல்லாம் சேர்ந்துச்சுனாலும் இன்னும் பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். குரு சுக்கரன் இருந்து அப்படி அஸ்தமனமா இருந்தாலும் தேவையில்லாத பெண்கள்னால பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நோய்கள் பாத்தீங்கன்னா மஞ்சக்காமாலின்னு சொல்லக்கூடிய நோய், அதே மாதிரி தசை சத வளர்ச்சி கொடுக்கக்கூடிய இந்த நோய்கள் சம்பந்தப்பட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகம். விரயங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. பொருளாதார ரீதியா அவங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த விரயங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு.